டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 தொகுதிகளுக்கான ஒரு மெகா எக்ஸிட் போல் சர்வே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பல தொகுதிகள் ஷாக்கிங்கான ரிசல்ட் வந்துச்சு, பல தொகுதிகள் எதிர்பார்த்த ரிசல்ட்டா வந்துச்சு. சில தொகுதிகளில் இவங்கெல்லாம் லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லியிருந்தோம், அவர்கள் தாறுமாறாக முன்னேறி 2ஆம் இடத்திற்கு ஒருவேளை வருவதாக இருந்தால் முதலிடம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நாம பார்க்க போகிற தொகுதி விருதுநகர் தொகுதி. நேரடியான போட்டியாக மறைந்த நடிகர் திரு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவின் தலைவராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களின் மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் அதிமுக சார்பாக அதிமுக கூட்டணி சார்பாக தேமுதிகவில் விஜய பிரபாகரன் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார். அவருக்கு எதிரில் பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த எலெக்ஷன் தொடங்குவதற்கு முன்புதான் சரத்குமார் அவர்கள் திடீர்னு நைட்டு 2 மணிக்கு ஒரு யோசனை வந்து திடீர்னு அந்த டிசிஷன் எடுத்து கட்சியையே பாஜகவில் சேர்த்து விட்டார். அதன் பலனாக அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு விருதுநகர் தொகுதிக்கான போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ப்ரீ அனாலிசிஸ்ல நம்ம ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். 3 கேண்டிடேட்டுமே இங்க வந்து நெக் டு நெக் டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் சார்பாக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் களமிறங்கினாலும் அவர் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம ப்ரீ எலெக்ஷன் அனாலிசிஸ் சொல்லியிருப்போம், மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு பூத் கமிட்டி மிகவும் வலுவான ஒன்றாக இருக்க போகிறது. கடைசி நேரத்துல அவர் கொஞ்சம் புஷ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த பூத் கமிட்டி அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சாமர்த்தியமாக ராதிகா அவர்கள் முன்னாடியே அந்த ஊர்ல இருக்கிற சமுதாய தலைவர்களின் வாக்குகளை அறுவடை செய்து விட்டாருன்னு தான் சொல்லணும். 1000 தான் பூத் கமிட்டி வைத்திருந்தாலும் அந்த ஒரு சமுதாயத்தின் பேக்கிங் அப்படின்றது மாணிக்கம் தாக்கூருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வேண்டியதை பாஜக உடைத்து விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இங்கேயும் பாஜகவும் காங்கிரசும் நேரடியாக போட்டி போடக்கூடிய இந்த தொகுதியில் காங்கிரஸ் முந்துவதற்கான வாய்ப்புகள் பின்னால் போய்விட்டது. காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக இருந்த இந்த விருதுநகர் வெற்றி வாய்ப்பு குறைவான தொகுதியாக போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸ்ல மாறிவிட்டது. இப்போதைக்கு போட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் தேமுதிகவுக்கும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் கடைசி கட்ட சொதப்பல்களால் பாஜக 3வது இடத்திற்கு போய்விட்டது. எஸ், காங்கிரசுக்கு வர வேண்டிய சமுதாய தலைவர்களின் வாக்கை எல்லாம் பாஜக பிரித்தாலும் அதற்கு மேல் அவர்களுக்கு வளர்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து விட்ட காரணத்தால் அந்த 2வது இடத்தில் காங்கிரஸ் நிற்கிறது. அந்த வாக்குகள் எல்லாம் பிரித்து பாஜகவும் காங்கிரசும் செய்த குளறுபடியில் நம்மளுடைய அனாலிசிஸ் படி விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேமுதிகவிற்கு முதல் முறையாக ஒரு எம்பி கிடைக்க போகிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை தேமுதிக தொண்டர்கள் நிச்சயம் கொண்டாடலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய அனாலிசிஸ் வந்து காட்டுது. இது விஜயகாந்த் அவர்கள் மறைந்த செய்தி ஒரு அனுதாப அலையையும் கொடுத்திருக்கிறது. அது போதாது என்று பாஜக தொடக்கத்தில் வெறிகொண்ட வேங்கையாக களமிறங்கி இருந்தாலும் கடைசியாக எஸ்பெஷலி தேர்தல் நெருங்க அவர்கள் பல சொதப்பல்களை அரங்கேற்றிவிட்டு தங்களுடைய சேஃபாக இருந்த அந்த 2வது இடத்தையும் தாரை வார்த்து விட்டு, அதுவும் காங்கிரசுக்கு தாரை வார்த்து விட்டு 3வது இடத்திற்கு தள்ளப்படுவதுதான் விருதுநகர் தொகுதியின் நிலவரமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் ஒரு மிக மிக முக்கியமான தொகுதியை பார்க்க போகிறோம். விருதுநகர் தொகுதி இதோடு முடிகிறது. வெற்றி வேட்பாளராக விஜய பிரபாகரன் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த தொகுதியில் மீண்டும் சந்திப்போம்.